எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக இந்த இண்டோ சைனீஸ் ஸ்டார்டர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வெஜ் சில்லி வெஜ்ஜுன்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம இதை ரொம்ப சூப்பராக செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வித்தியாசமான ஸ்டார்டர் செய்ய முதல்ல ஒரு காய்கறி கலவையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 கப் துருவன முட்டைகோஸ், துருவன 2 கேரட், பொடுசா நறுக்கின 10 பீன்ஸ், நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. அடுத்து 1/2 கப் மைதா, 1/4 கப் சோள மாவு சேர்த்து நல்ல கையால் பிசைஞ்சுக்கோங்க. இதை நம்ம மாவு போல பிசைஞ்சு உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்க, காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் மாவு இழுத்துருச்சு. அதனால் இன்னொரு 1/4 கப் மைதா சேர்க்குறேன். ஸோ நான் இப்போ 3/4 கப் மைதா மாவு சேர்க்குறேன். பாருங்க, நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை பொரிக்க உருட்டிக்கலாம். நான் இப்போ ஓவல் ஷேப்பில் உருட்டுறேன். அடுத்து ஒரு டீப்பான கடாய் எடுத்து தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் உருட்டி வச்சிருக்கிற ஃப்ரிட்டர்ஸை மெதுவாக ஒன்று ஒன்றா சூடான எண்ணெயில் போடுங்க. ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸ்டோவை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை செய்யாதீங்க. வெளியில் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருந்துடும். ஸோ மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு உள்ளேயும் வெளியிலையும் நல்லா குக் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் வெளியில் எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நறுக்கின 2 பல்லு பூண்டு, பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. அடுத்து கியூப்ஸா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கியூப்ஸா கட் பண்ண ஒரு குடமிளகாய் சேர்த்து 2-3 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் சோள மாவில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க. இதை அனியன் கேப்சிகம் ஃப்ரைல ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்ப்ரிங் அனியன் ஒயிட்ஸ், கொஞ்சம் ஸ்ப்ரிங் அனியன் கிரீன்ஸ்,
2 கீறின பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். இப்போ பொரிச்ச வெஜ் ஃப்ரிட்டர்ஸையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. சேர்க்கிற சாஸ் எல்லாம் ஃப்ரிட்டர்ஸ் மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டார்டர் செஞ்ச உடனே சர்வ் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் டின்னர்ஸ்க்கெல்லாம் இதை செய்யலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவி சூடாக சர்வ் பண்ணுங்க. பார்த்தீங்க இல்லையா, அருமையான நல்ல டேஸ்டியான ஸ்பைசியான வெஜ் சில்லி எப்படி செய்கிறதுன்னு. இது ரொம்ப ஈஸி ரெசிபி. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு இதை செஞ்சிடலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.